சரி ப்ரோ. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான கிளாஸ் ஆனா அந்த என்ட்ரி டைப் பத்தி தான். ஒரு ம். ஒரு பிளேஸ்ல எப்படி நம்ம என்ட்ரி பார்க்க போனோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் ஓகே. சீக்கிரம் முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னா, இந்த என்ட்ரி மெத்தட் எதுக்காக நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த பிளேசஸ்ல இருந்தெல்லாம் மார்க்கெட்டு போக போகுது அப்படின்னு நமக்கு தெரிய வருது அப்படின்னா, அப்ப அந்த பிளேஸ்ல எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கிறது? ஏன்னா டைரக்டா நம்ம போயிட்டு எடுத்துட முடியாது. இந்த இடத்த வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்கு, இல்ல இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ அப்ப இந்த பாயிண்ட்ல நான் ஒரு என்ட்ரி எங்க போட்டு ஸ்டாப் லாஸை நம்ம இங்க வச்சுக்க முடியாது. ஓகேங்களா? வைக்க முடியாதுன்னு இல்லை, பட் இது கொஞ்சம் பெரிய ரிஸ்கியா இருக்கும். நமக்கு தெரியாது மார்க்கெட் வந்து இங்க இருந்து தான் போவானா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்ப இது கொஞ்சம் ரிஸ்க், நமக்கு அந்த அளவுக்கு அதிகமாவும் இருக்கும். நமக்கு ரிஸ்க் ரிவார்டும் பெருசா மேட்ச் ஆகாது. ஸோ அப்ப இதுக்கு தான் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, லோவர் டைம் ஃப்ரேம் அப்படின்ற ஒண்ண யூஸ் பண்றோம். சரிங்களா? இதுல ஆக்சுவலா ஓகே. நமக்கான ஒரு 3 ரீசன்ஸ் இருக்கு. அது என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னா, முதல் ரீசன் நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போறதுக்கான காரணம், இந்த பாயிண்ட்ல இருந்து அவன் மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா? இங்க இருந்து அவங்க போடுவாங்களா, ஒரு பை ஆர்டர் போட வாய்ப்பு இருக்கா இல்லையான்றத செக் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லோவர் டைம் ஃப்ரேம் போவோம். லோவர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகேங்களா? செகண்ட் ஓகே ரீசன் ப்ரோ. என்ன அப்படின்னா, இப்ப ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம இங்க பார்த்துட்டோம் அப்படின்னா, அடுத்ததா நாம இங்க பண்ண போறது ரிஸ்க் கம்மி பண்றது. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்த இந்த ஆர்டர் பிளாக்ல டைரக்டா என்ட்ரி போறதுக்கும், இந்த இடத்த கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நாம இங்க இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நமக்கு ரிஸ்க்கும் கம்மியாகும். ஓகேங்களா? அப்ப 2வது ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல அந்த ரிஸ்க் கம்மி பண்ணி நமக்கு ரிஸ்க் ரிவார்ட பெருசாக்குறது. ஓகேங்களா? அடுத்ததா என்ன அப்படின்னா, மல்டிபிள் ட்ரேட்ஸ். என்ன ப்ரோ மல்டிபிள் ட்ரேட்ஸ் அப்படின்னா, சிம்பிள். இப்ப ஹையர் டைம் ஃப்ரேம்லயே நீங்க பண்றீங்க. 50 மினிட் மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க என்ன ஆகும்? இன்டியூஸ்மெண்ட்டா ஒரு என்ட்ரி போடுவீங்க, இல்ல ஆர்டர் பிளாக் டாப் பண்ணுதா, இங்க ஒரு என்ட்ரி, ஒரே ஒரு என்ட்ரி இங்க போட்டு ஸ்டாப் லாஸ் இது கீழே வைப்பீங்க, டார்கெட் இதுக்கு மேல வைப்பீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு வேலை எஸ்எல் அடிச்சாலும் ஒரே ட்ரேட் தான். மேல போய் இத டிபி அடிச்சானா ஒரே ஒரு டார்கெட் மட்டும் தான். இங்க என்ட்ரி போட்டீங்க, இங்க டார்கெட். அது எவ்வளவு ரிஸ்க் ரிவார்டு வருதோ அவ்வளவு தரம் தான் உங்களால கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா இந்த இந்த ஒரு ஜோன்லயே நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னா, அந்த இடத்த நம்மளால மல்டிபிள் என்ட்ரிஸ் ஆட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் உடைக்கிறான்னு வச்சுப்போமே, ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து உடைக்கிறான். இதை லோவர் டைம் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருப்பான், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கோம், அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஏன்னா இப்போ இங்க இருந்து இங்க வரணும் அப்படின்னா எப்படி வருவோம்? ஸ்ட்ரக்சர் போட்டு இன்டியூஸ்மெண்ட் எடுத்து எடுத்து தான் வருவோம் இல்லைங்களா? அப்ப நமக்கு இங்க ஆமா. மல்டிபிள் என்ட்ரிஸ் நம்மளால இங்க ஆட் பண்ணிட்டே வர முடியும். அடுத்து இங்க ஒரு என்ட்ரி போடலாம், அடுத்து அகைன் இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்தானா இங்க ஒரு என்ட்ரி போடலாம். அப்ப இந்த மாதிரி என்ட்ரியை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் நமக்கு இது ப்ராப்பரா யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்ப டோட்டலா ஓகே ப்ரோ. நமக்கு 3 ரீசன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்ப லோவர் டைம் ஃப்ரேம்ல எப்படி பார்க்கறது ப்ரோ அப்படின்னா, இப்போதைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, வெறும் இந்த ஆர்டர் பிளாக் இல்ல ஆர்டர் ஃப்ளோ இத டேப் பண்றப்ப மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, லோவர் டைம் ஃப்ரேம் போங்க. சரிங்களா? இந்த ஓகே இன்டியூஸ்மென்ட் ப்ரோ. ஓகே. எடுக்கிறப்பயும் போலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகேங்களா? அங்கேயே போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பட் அத நம்ம கோர் கன்டென்ட்ல பார்ப்போம். இப்போ ஒரு ஆர்டர் பிளாக்க டேப் பண்ணிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி டேப் ஆயிருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம் இது வந்து ஒரு 50 மினிட், 1 ஹவர் நீங்க எது எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம். இப்ப இதுல லோவர் டைம் ஃப்ரேம் போறீங்க. ஆனா அது போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் உடைய ரீசன்ட் புல் பேக். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல இப்ப டேப் பண்ணி பிரைஸ் கரெக்டா அங்க இருக்கு. ஓகேங்களா? இப்ப என்ட்ரியை நம்ம ஆட் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இப்ப இங்க இருந்து வந்தவன் எப்படி வந்திருப்பான்? மேபி பிரைஸ் ஒரு புல் பேக் போட்டு வந்திருக்கோ, இல்ல 2, 3 புல் பேக்ல வந்திருக்குன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி பிரைஸ் வந்து இப்படி கூட வந்திருக்கலாம். இப்ப இதுல ஹையர் டைம் ஃப்ரேம் ரீசன்ட் புல் பேக் எது? இதுதான். இத மார்க் ம். பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப லோவர் டைம் ஃப்ரேம் போலாம். ஏன்னா எதுக்காக ப்ரோ இத மார்க் பண்றோம் அப்படின்னா, நம்ம மல்டிபிள் என்ட்ரிஸ் ஆட் பண்றோம் இல்லையா? அது இது வரைக்கும் தான் ஆடே பண்ணணும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேங்களா? டிபி 1ன்னு சொல்லுவோம். ஓகே. அத நீங்க இது வரைக்கும் தான் ஆடும் பண்ணணும். ஓகேங்களா? இது வரைக்கும் அடிச்சிட்டாலே டிபி 1 வச்சுக்கலாம். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை நீங்க ஃபைனல் டார்கெட்டா வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி. இப்ப ஓகே. கன்ஃபர்மேஷன் எப்படி ப்ரோ பாக்குறது அப்படின்னா, மார்க்கெட்ல கன்ஃபர்மேஷன் பாக்குறதுக்கு பிரைஸ் நமக்கு எப்படி வந்திருக்கும்? லோவர் டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி இருந்திருக்கும். இந்த மாரி பிரைஸ் வந்து இங்க ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுத்திருக்கும். ஐ மீன் இந்த இன்டியூஸ்மென்ட் நம்ம இத எடுக்க மாட்டோம். லோவர் டைம் ஃப்ரேம பொறுத்த அளவுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். இந்த ஆர்டர் பிளாக்க டேப் பண்ணியிருக்கு அப்படின்ற பட்சத்தில் தான் நாம இங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல இத சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றத எடுப்போம். இதுக்கு பேர் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா
மார்க்கெட்ல இந்த இடத்த எதுக்காக இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுக்கிறோம் அப்படின்னா, இங்க பையிங் நடக்கிறத விட செல்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்குன்றதுனால. ஏன்னா இந்த இடத்த ஒரு ஆர்டர் பிளாக்க ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக்க டேப் பண்ணியிருக்குன்றதுனால, இந்த பாயிண்ட்ல பிரைஸ் அகைன் மேல போறதுக்கான செல்ல விட பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுனால தான் இந்த பாயிண்ட்டை சோச் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றோம். சிம்பிள். நம்ம நார்மலா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மார்க் பண்ணுவோம் இல்லையா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னும். ஏன் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் பண்றாங்க. இப்போ இவ்வளவு நேரம் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம்ல லோலே வந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த பாயிண்ட்ல நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் இப்ப இந்த இடத்த ஆக்சுவலான சோச் எது இதுதான். ஏன்னா இன்டியூஸ்மெண்ட் எடுத்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுத்து இங்கதான் அந்த பாயிண்ட் இருக்கு. எதனால இங்கே இந்த ரீசன் புல் பேக்கே சோச்சா எடுக்கிறோம் அப்படின்னா சிம்பிள். நம்ம இங்க வந்திருக்கிறது எதுக்காக அப்படின்னா வெறும் என்ட்ரிக்காக தான் வந்திருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சர் பாக்குறது இப்ப ஸ்ட்ரக்சர்ல கூட எதுக்கு பாக்குறோம்? சிம்பிளான ரீசன் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், ஒரு என்ட்ரி வேணும். ஒரு என்ட்ரி கிடைச்சதுன்னா அந்த இடத்த நம்ம ட்ரை பண்ணலான்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ லோவர் டைம் ஃப்ரேம் நம்ம மெயினா வரதே ஒரு என்ட்ரி பர்பஸ்க்காக தான் வரும். ஸோ அப்படி வரோன்றதுனால இந்த பாயிண்ட் நம்ம சோச் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம். இந்த சோச் இங்க நடக்குது அப்படின்றதுனால நாம இங்க இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் பை பண்ணலாம். ஏன்னா அங்க பையர் வர வாய்ப்பு இருக்கிறதுனால. சரிங்க ப்ரோ, டைரக்டா பை பண்ணிடலாமா அப்படின்னா கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். இப்ப நார்மலா ஒரு சோச் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும். இன்டியூஸ்மெண்ட் பார்ப்போம். இன்டியூஸ்மெண்ட்னா என்ன? பையிங் பண்றதுக்கான வாய்ப்பு. இன்டியூஸ்மெண்ட்ன்றது ஒரு லிக்விடிட்டி. நமக்கு லிக்விடிட்டி ஒரு ம். ஸ்டாப் பண்ண நடந்ததுக்கு அப்புறம் தான் நாம என்டர் ஆகணும். ஓகேங்களா? டைரக்டா போயிட்டு என்டர் ஆகக்கூடாது. மார்க்கெட்ல 2டே ரூல் தான் ப்ரோ. சிம்பிளான விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒண்ணு ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி அங்க அடிச்சிருக்கணும். ஓகேங்களா? வேற ஒருத்தவங்களுடைய ஸ்டாப் லாஸ் அங்க அடிச்சிருக்கணும். அத அடிச்சிட்ட பிறகு தான் நம்ம என்டர் ஆகணும். இது ஃபர்ஸ்ட். 2வது என்ன ப்ரோ அப்படின்னா, அது அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒண்ணு அடிச்சிருக்கணும். ஐ மீன் சிம்பிள். ஒண்ணு அந்த இடத்த ஸ்டாப் லாஸ் எடுத்திருக்கணும். இல்ல எடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப ஓகே. இதுல 2 சினாரியோ நடக்கும். ஒண்ணு, இந்த பாயிண்டே உங்களுக்கு இந்த லோ பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த சர்ச் பண்ண இங்க ஒரு புல் பேக் இருக்கும் இல்லையா? இந்த லோ பாயிண்ட் உங்களுக்கு ஸ்வீப் இல்லனா க்ளோஸ் பண்ணிருப்பான். ஓகேங்களா? ஏன்னா ஓகே. இந்த மாதிரி பாயிண்ட நமக்கு ஸ்வீப் பண்றான், க்ளோஸ் பண்றான் அப்படின்னா இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஓகேங்களா? டைரக்டா நம்ம இது பண்ணிட முடியாது. இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு ஸ்வீப் நடக்குது அப்படின்னா, பிரைஸ் எப்படி ஓப்பன் ஆயிருக்கும்? இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும். ஓப்பன் ஆயிட்டு இவ்வளவு தூரம் கீழ வந்திருப்பான். வந்தவன் விலைய என்ன பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னா, முடிச்சிருக்க மாட்டான். நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லயே பார்த்திருந்தோம். ஏன் நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கணும்னா, க்ளோஸ் வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். அதே மெத்தட் தான் இதுல. இதுல அவன் இந்த மாதிரி ஸ்வீப் பண்றான் அப்படின்னா, இங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட்ல நமக்கு செல்லரு வந்திருக்காங்க. இவ்வளோ தூரம் செல்லர் வந்தான். எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னா, வந்தாங்க. பிரைஸ் ஆனா அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, சஸ்டெயின் பண்ண முடியல அந்த இடத்த. விலையே முடிக்க முடியல. இப்ப இவ்வளவு தூரம் இருக்கான். கொண்டு வந்திருக்கான்னு வச்சுப்போமே. சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இது ஒரு ஒரு ரூ. 10 பிரைஸ். அவன் ரூ. 5க்கு கொண்டு வந்திருக்கான். இல்ல ஒரு ரூ. 1க்கு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா, இங்க வந்திருக்கான்றது நமக்கு முக்கியம் இல்ல. நமக்கு எல்லாமே கன்ஃபார்மா தெரியணும். சும்மா இப்ப ரூ. 10 இருந்துச்சு ப்ரோ. ரூ. 15க்கு போச்சு ப்ரோ. இப்ப திருப்பி ரூ. 8க்கே வந்திருக்குன்னா, இப்ப இங்க யார் இருக்காங்கன்னு அர்த்தம்? செல்லர் இருக்கான்னு அர்த்தம். செல்லர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா பையர் போயிருக்கான். ஆனா அவன் என்ன பண்ணல? வேலைய முடிக்கல. இப்ப சாலிடா யோசிச்சு பாருங்க. ரூ. 10 இருந்துச்சு. இன்னைக்கு ரூ. 15 இருக்கு. அப்ப இங்க யார் இருக்காங்கன்னு தெரியுது? பையரு. பையர் இருக்கான். ஏன்னா அவன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம மார்க்கெட்ல எப்பயுமே நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்படி நடக்கும்னு எக்ஸ்போர்ட் பண்றது ஒரு கேம்லிங் ஒரு இதுதான். நாம பிரிடிக்ட் பண்றத ப்ராபபிலிட்டியோட பிரிடிக்ட் பண்ணணும். மார்க்கெட்ல இப்படி போக அதிக சான்சஸ் இருக்கு. ஏன்னா அப்படிதான் ரன் ஆகுது. ஒன்னும் மார்க்கெட் வந்து அல்காரிதமா ரன் ஆகல. எல்லாரும் சொல்ற மாதிரி. மார்க்கெட்ல அல்காரிதமா ரன் ஆகிறதுக்கு பேக்ரவுண்டா அவன் அந்தந்த இடத்த பொசிஷன் ஆட் பண்ணிட்டு இருக்கானு இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அதனாலதான் பிரைஸ் ஓகே. ரியாக்ட் பண்ணுது. ஏன்னா நம்மளால ஒரு பாயிண்ட் இன்ச்சு கூட மூவ் பண்ண முடியாது. அப்ப யார் மூவ் பண்றாங்க? காசு இருக்கிறவன் மூவ் பண்றான். நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ஃபண்ட் இல்ல. சிம்பிளான விஷயம் தான் ப்ரோ. நமக்கு என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல நம்மளால எதுவும் பண்ண போறது இல்ல. ஃபண்ட் நம்ம வச்சு ஒரு மார்க்கெட்ட மூவ் பண்ணின்னு இப்பங்க ஐ மீன் 6200க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இது 6500 கொண்டு போக முடியுமா நம்மளால அப்படின்னா முடியாது. அதான் ரியாலிட்டி. அப்ப நாம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எவன் எங்க என்ன பண்றான்? இப்ப சப்போஸ் இப்ப நம்ம டீம்லயே ஒருத்தவன் வேற ஒருத்தவனால புஷ் பண்ண முடியும். 6100ல இருந்து 6500க்கு அவனால கொண்டு போக முடியும் அப்படின்னா, இப்ப நாம என்ன பண்ணணும்? அவன ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நீங்க என்ன ஃபாலோ பண்ற மாரி. எனக்கு நம்ம இந்த ஒரு கான்செப்ட்ட யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுது. அப்ப இத ஃபாலோ பண்ற மாரி. அதே மாரி தான் நம்ம இதுலயும். ஓகேங்களா? அதே சினாரியோ தான் இதுல. இப்ப நமக்கு எல்லாத்தையுமே அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணா அப்படின்னா, நம்மளால அந்த இடத்த ஒரு பொசிஷனோ ஏதாவது பார்க்க முடியும். இப்ப இந்த பாயிண்ட்ல இவ்வளவு தூரம் புஷ் பண்ணி அவன் கீழ கொண்டு வரான். கொண்டு வந்து பிரைஸ் அகைன் கீழ இங்க லிக்விடிட்டிய கலெக்ட் பண்றான்.
ஓகேங்களா? கலெக்ட் பண்ணிட்ட பிறகு அகைன் மேல போறான். அப்ப இந்த இடத்துல செல்லர் இருக்காங்களா? பையர் இருக்காங்களா? பையர் தான் இருக்காங்க. பையர் இருக்காங்க. ஆனா இங்க என்ன வித்தியாசம் அப்படின்னா, செல்லரை விட பையருடைய டாமினேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்தவனுங்கள இவன் என்ன பண்ணிருக்கான்? இவ்வளவு தூரம் டாமினேட் பண்ணி மேலேயே எடுத்துட்டு வந்திருக்கான் பிரைஸ். அப்ப இந்த இடத்த ஸ்வீப் நடக்குது அப்படின்னா ஆல்ரெடியே அவன் என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ஸ்டாப் லாஸ கலெக்ட் பண்ணிட்டானுங்கன்றது அர்த்தம். ஓகேங்களா? சோ ஏன்னா ஸ்வீப் ஓகே. மட்டுமே பண்ணி அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இருக்கிற ஆர்டர் பிளாக்க இல்ல ஆர்டர் ஃப்ளோவை நீங்க சூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ல இருந்தே நீங்க டைரக்டா என்ட்ரி போடலாம். நமக்கு இப்ப ரிஸ்க் கம்மியாகுது இல்லையா? மேபி இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குதுன்னு வச்சுப்போம். நான் என்ட்ரி போடுறேன். என்ட்ரி போட்டேன் அப்படின்னா இப்ப நான் டைரக்டா இப்படி இதுல ஒரு என்ட்ரி போடுறதுக்கும் போட்டு ஸ்டாப் லாஸ் இங்க வைக்கிறதுக்கும் இப்ப லோவர் டைம் ஃப்ரேம்ல நான் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இங்க வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ரிஸ்க் ரிவார்டு பாருங்க ம். நீங்களே எவ்வளவு வருது. அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப ரிஸ்க் கம்மியா இருக்கு இதுல. ஆ ரிஸ்க் கம்மியா இருக்கு. நம்ம ரிவார்டு பெருசா இருக்கு. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே. அப்ப எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு ரேண்டமா ஒரு பாயிண்ட நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன அவன் எங்க இருந்து போடுறான் அந்த அக்யூரேட் பாயிண்ட். இப்ப பை போடுறானுங்கன்னு எல்லாரும் சொல்றான். ஓகே, ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் அந்த பைய போட்டிருக்கான். அப்ப அது எங்க இருந்து போடுறான் அதை நம்ம ஃபைண்ட் பண்றதா இது. அதெல்லாம் நம்ம அக்யூரேட்டான பாயிண்டான இங்கேயே நம்ம வச்சு நம்மளோட ரிஸ்க் ரிவார்டை கொண்டு வரோம். சரிங்களா? இது ஓகே. ஸ்வீப்புக்கு. ரெண்டாவதா என்ன அப்படின்னா இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிருப்பான். ரெண்டே மெத்தட் தான் நடக்கும். ஒன்னு ஸ்வீப் பண்ணிருப்பான் இல்ல க்ளோஸ் பண்ணிருப்பான். க்ளோஸ் நடக்குது அப்படின்னா இப்ப என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. ஸ்வீப் நான் லிக்விடிட்டி சொன்ன சொல்லுங்க. லிக்விடிட்டிய கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். க்ளோஸ் பண்ணிருக்கான். இப்ப இந்த இடத்தையும் பையர் வந்திருக்காங்களா அப்படின்னா வந்திருக்காங்களா இல்லையா அந்த பாயிண்ட்ல? வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. ஏன்னா ஹை உடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஆனா நமக்கு என்ன அப்படின்னா ப்ரோ பையர் வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஆனா அவன் எப்படி வந்திருக்கான்றது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம ப்ராபபிலிட்டி வச்சு தான் பண்றோம். இப்ப ஒரு வேளை நல்ல பையரா இருந்தா அவன் என்ன பண்ணிருக்கணும்? இவ்வளவு தூரம் வந்த பிரைஸ உடனே அவன் மேல கொண்டு போய் ஒரு ஸ்வீப்லயாவது முடிச்சிருந்தானா நமக்கு இவனை விட இந்த பாடி க்ளோஸை விட அவன் கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டின்றதுனால தான் டைரக்டா என்ட்ரி போட்டோம். ஆனா இங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. பிரைஸ வேலையை முடிச்சிருக்கான் ஒருத்தன். ஏற்கனவே அந்த பிரைஸை தாண்டி ஒருத்தன் வேலையை அங்க முடிச்சிருக்கான்றப்போ இங்க மேபி செல்லர் இருக்கும் வாய்ப்பு இருக்கு இல்ல. ஏன்னா அங்க வேலையை முடிச்சிருக்கான் ஆமா. இல்லைங்களா? அப்ப இங்க இருக்கான்றப்போ இந்த இடத்த டைரக்டா என்ட்ரி போட முடியாது. அதுக்குதான் அகைன் பையிங்க்கு ஒரு ஸ்டாப் அண்ட் நடக்கணும். அதுதான் இன்டியூஸ்மெண்ட். இந்த ஓகே. இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்க இருக்கிற இந்த பிளேஸ்ல நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அண்டர்ஸ்டாண்டுங்களா? ஆயுது ப்ரோ. இதேதான் சிம்பிளான மெத்தட் தான். இப்ப இது வந்து நமக்கான ஃபர்ஸ்ட் ஒன்னு. நான் சொன்ன அந்த ரீசனை இப்போ ஒண்ணு ஒண்ணா கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு அதாவது தேவை? லிக்விடிட்டி எடுத்தாங்கன்னா இன்டியூஸ்மென்ட் தேவையில்ல. ஆ லிக்விடிட்டி இல்ல எடுக்கலன்னா பாடி க்ளோஸ் பண்ணோம்னா ம் இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ட்ரி ஆர்டர் பார்க்கணும். போடணும். அவ்வளவுதான் சிம்பிள். இப்ப இதுல நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்? ஃபர்ஸ்ட் ரூல் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ரீசன். இப்ப இதுக்கு எதுக்காக லோவர் டைம் ஃப்ரேம் வரும்? அதாவது கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஆ அதுக்கப்புறம் ரிஸ்க குறைக்கணும். ஆ அப்புறம் பையிங் ஆப்ஷனை அதிகப்படுத்தணும். ஓகே. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? கன்ஃபர்மேஷன். அது நமக்கு இங்க கிடைக்குதா? ஃபர்ஸ்ட் கிடைக்குது. கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்க சோச்சு நடந்து ஸ்டாப் பண்ணி நடந்திருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டானா? பண்ணிட்டான். பண்ணிட்டா. ரெண்டாவது நமக்கு என்ன? ரிஸ்க கம்மி பண்ணணும். ரிஸ்க கம்மி பண்ணணும். நாம இங்க பாருங்க. இப்ப இந்த பாயிண்ட்ல என்ன பண்ணிருக்கான் பாருங்க. இது இவ்வளவு பெரிய ரிஸ்க். இப்ப நமக்கு இங்க கம்மியாயிருக்கா இல்லையா இந்த ஆர்டர் பிளாக்லயே போடுறப்ப? ஓகே. செகண்ட் ரீசனும் கம்மியாயிருக்கு. நமக்கு டிக் ஆயிருச்சு. இப்ப மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா என்ட்ரிய ஆட் பண்ணிட்டே போறது. இப்போ லோவர் ஹையர் டைம் ஃப்ரேம்னா ஒரே ஒரு என்ட்ரி. இதுக்கப்புறம் உங்களால இங்க என்ட்ரி போட முடியாது. இப்ப இதுலனா அகைன் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்து ஒரு என்ட்ரி போட்டுருவீங்களா? மேல அப்படியே ஓ போவோம். இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்களா? அப்படியே ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு அப் ட்ரெண்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ப்போம்னா என்ன பார்ப்பீங்க? அடுத்து இன்டியூஸ்மெண்ட் பார்ப்பீங்க. அடுத்து இன்டியூஸ்மெண்ட் பார்த்துட்டு ஆமா. இதை இன்டியூஸ்மெண்ட்டா எடுத்துட்டு இங்க இருக்கிற ஆர்டர் பிளாக்கோ இந்த மாதிரி பிளேஸ்ல திருப்பி ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அப்ப இங்க திருப்பி இன்னும் ஒரு என்ட்ரி போடுவீங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வரலாம். இதுதான் மல்டிபிள் என்ட்ரிஸ். ஆனா இதுல தான் ஒரு விஷயம். ப்ரோ ஆட் பண்ணிட்டே இருக்க சொல்லிட்டீங்க. அப்ப இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரைக்குமே ஆட் பண்ணிடலாமா? டார்கெட் வரைக்கும் வேணா? அதுதான் கூடாது. அதுக்கு தான் ஹையர் டைம் ஃப்ரேம் ரீசன்ட் புல் பேக்னு ஒன்னு மார்க் பண்ணிட்டே வந்தோம். இதுதான் அது. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல அந்த லோயர் பிரைம் போறதுக்கு முன்னாடியே ஒரு மார்க் ஆமா. பண்ணுவேன் அந்த இத பாயிண்ட். மார்க் பண்ணிட்டு தான் நீங்க போணுமே. ஓகேவா? இத பிரைஸ் ஓகே. இது வரைக்கும் தான் நீங்க இந்த மல்டிபிள் என்ட்ரிஸ் என்ட்ரி ஆட் பண்றதே இது வரைக்கும் தான் ஆட் பண்ணணும். ஏன்னா ஓகே. எதுக்காக ப்ரோ? என்ன ப்ரோ ரீசன் அப்படின்னா இது ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேலேயே என்ன இருக்கு?
லிக்விடிட்டி இருக்கு. லிக்விடிட்டி இருக்கு. மேபி ஒருவேளை அவன் இத எடுத்துட்டு கீழ வரவும் சான்ஸ் இருக்குல்ல. இருக்கு. அப்படின்றப்போ நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் என்ட்ரிலாம் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை இதை மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மீதி எல்லாமே பிரேக் ஈவன் பண்ணிக்கலாம். அது ட்ரேட் மேனேஜ்மெண்ட்ல நான் தனியா சொல்லித் தரேன் எப்படி ட்ரேடை மேனேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா நம்மளுடைய ஓகே. ரூல் படி செல்லர் எங்க வர வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இந்த பாயிண்ட்லயே அவன் இங்க இருந்து ஒரு செல் பண்ண வாய்ப்பு இருக்குன்றப்போ நம்ம இதுக்கப்புறம் இங்க என்ட்ரிஸை ஆட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா என்ட்ரி ஆட் பண்ணிட்டே இருந்தோம் எஸ்எல் வாங்கிட்டே இருக்கும் இல்லையா. ஆ ஸோ அதனால ஒன்ஸ் இதை போய் முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி ஆட் பண்ணக்கூடாது. சரிங்க ப்ரோ அப்ப அப்படியே அவ்வளவுதானா, இதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்க முடியாதுன்னா அதுதான் கிடையாது. திருப்பி நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த ரீசன்ட் புல் பேக் உடச்சதுக்கு அப்புறம் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்துடணும். இதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம் வேலை இருக்கக்கூடாது. ஓகேங்களா. இப்போ ஓகே. இங்க என்ட்ரி ஆட் பண்ணிட்டே வந்தீங்க, திருப்பி ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அகைன் ஹையர் டைம் ஃப்ரேம்ல திருப்பி ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்க இந்த பாயிண்ட்ல அகைன் இந்த இடத்தையும் ரீசன்ட் புல் பேக். இப்போ இந்த இடத்த ஒரு ரீசன்ட் புல் பேக் இந்த மாதிரி இருக்கு. நீங்க இங்க இந்த ஏதோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஆர்டர் பிளாக் ஏதோ ஒன்று மார்க் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணணும். ஓகே ப்ரோ. சரிங்களா. இது வரைக்கும் கூட ட்ரை ஓகே. பண்ணிக்கலாம். ஏன்னா இது மைனர் ஸ்ட்ரக்சர் கணக்குல வந்துடும். ஏன்னா ஜஸ்ட் நார்மலா யோசிச்சு பாருங்க. இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தெரியும். இப்போ இது மேஜர் ஸ்ட்ரக்சர் அதுக்குள்ள நடக்கிறது மைனஸ் ஸ்ட்ரக்சர். மைனர் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம மைனர் ஸ்ட்ரக்சர்லயே ட்ரை பண்றோம். சரிங்களா. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. புரியுதுங்களா இது? இது பேசிக் தான். ஆனா புரியுது. இதை வச்சே நம்ம எல்லா ட்ரேடுமே சக்சஸ் ஆயிடுமானா கிடையாது. இத இன்னும் ஓகே. ஷார்ப் பண்ணணும். அதுல இப்ப சம்டைம்ஸ் இந்த ரீசன்ட் புல் பேக்கே உடைக்க மாட்டான். அதுக்குள்ளேயே பிரைஸ் வந்து ரியாக்ட் பண்ணி கீழ வந்துரும். அப்ப அது எங்கெங்க இருக்கு அது அதத்தான் நான் எல்லாத்தையும். கேட்க வந்த கொஸ்டின். ஆமா. ஏன்னா இப்ப அதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே நிறைய இருக்கு. ரிட்டர்ன் வந்தானா என்ன பண்றதுன்னு கேட்கறேன். அது நம்ம தனி கிளாஸ் பார்ப்போம். அது போட்டு ஓகே. குழப்பம் வரும்ல. அது நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்க வேண்டியது இருக்கு. அது கோர் கன்டென்ட்ல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஏன்னா எல்லா டைமும் மேலேயே போயிட்டேன்னா இப்ப இங்க சும்மா நம்ம பார்க்குறோம். ஓகே இந்த பிளேஸ்ல வந்து இது ஒரு ஐடியாலஜி தான். ஆனா இப்படிதான் மார்க்கெட்ல நடக்குமானா அப்படி கிடையாது. ஆனா மார்க்கெட்ல ஓகே. இது ஒர்க் ஆக சான்ஸ் இருக்கானா எஸ் இது இருக்கு. ஆனா இதை இன்னும் ஷார்ப் பண்ணணும். எந்தெந்த பிளேஸ்ல எப்படி வர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை சம்டைம்ஸ் இங்க இருந்தே அவன் திரும்புவான். அப்ப இங்கே திரும்புறானா நாம இதுக்கப்புறம் என்ட்ரி ஆட் பண்ணக்கூடாது. இந்த இடத்த அவன் செல்லர் வர போறான்றப்போ நம்ம எதுக்கு இதுக்கப்புறம் பை பண்ணணும். ஸோ அப்ப வெயிட் பண்ணணும். இல்ல எடுத்த ட்ரேட வந்து மேனேஜ் பண்ணி அந்த இடத்த பார்ஷியல் புக் பண்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். சரிங்களா. சரி அதை நம்ம ஓகே. தனி ஓகே. கிளாஸா பார்ப்போம். போட்டு குழப்பிக்க தேவையில்ல. ஆக்சுவலா நீங்க அனுப்பிச்சு விட்ட சார்ட்டே பார்த்தா அதுலயே நிறைய கரெக்டா தான் மார்க் பண்ணிருந்தீங்க. அதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு உங்களுக்கு ஓரளவு. ஆச்சு ப்ரோ ஆச்சு. ஓகே. அதான் என்ட்ரி எல்லாம் எடுத்த மாதிரி போட்டு அனுப்பிச்சு விட்டுருந்தீங்க எனக்கு. இல்ல அதுல நான் பார்த்தேன் அந்த மாதிரி போட்டு விட்டேன். ஓகே ஓகே நல்ல விஷயம் தான். பரவாயில்ல. ஓகே. இப்ப அதுலயே கூட பாருங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா ஓ இது ஷேர் ஆகுதுங்களா வாட்ஸ்அப். தெரியுது தெரியுது ப்ரோ. நீங்க அனுப்பிச்சு விட்டதுலயே சர்ச் பாயிண்ட் வந்து இது கிடையாது. அது கீழே ஒரு புல் பேக் தெரியுதுங்களா இங்க நான் பாருங்க. அதை நோட் பண்ணேன். நான் ஆ, ஆன்சர் பத்தி நோட் பண்ணேன். ஆமா. அந்த கீழ அந்த லைன் மார்க் இருக்கு பாருங்க, அதே சோச்சு தான். நான் இதுவே அதை ஒரு வாட்ச் பண்ணேன். சோச்சு ஆன்சர் தான். பத்தி வாட்ச் பண்ணேன். ஓகே ஓகே இதுவே ஒரு சோச்சு தான். இந்த சோச்சுக்கு அப்புறம் உங்க ஸ்டாப் லாஸ் பாருங்க ஏதோ ஒரு இடத்த வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி வைக்க கூடாது. நமக்கு சோச்சு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு லோ இருக்கும் இல்லையா. ஆமா ப்ரோ. இந்த லோ இல்ல பாயிண்டே ஆக்சுவலா நான் என்ன வச்சுக்கணும். பண்ணுச்சுன்னா அந்த ப்ளூ கலர் மார்க் ஆர்டர் பிளாக் வச்சிருக்கீங்களா, அதை நான் ஸ்டாப் லாஸ் திங்க் பண்ணது. ஓ ஓகே ஓகே பட் மாத்திக்கோங்க. இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே. கிடைச்சது இல்ல. ஓகே ப்ரோ. இப்போ இந்த இடத்துலனா எங்கனக்குள்ள ஸ்டாப் லாஸ் வைக்கணும்? ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு கீழே வச்சுக்கலாம். இது கீழே வச்சிருந்தாலும் இங்க உங்களுக்கு எஸ்எல் அடிச்சிருக்கும். ஆனா அது எஸ்எல்லுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. ஓகேங்களா. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மள இந்த இடத்த இந்த எஸ்எல் அடிச்சிருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். மற்றபடி நீங்க இப்போதைக்கு ப்ரோ நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ எஸ்எல் நான் இங்க வச்சுக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி நீங்க கீழே வச்சுக்கலாம். ஏன்னா அந்த சம்டைம்ஸ் ஸ்ப்ரெட் காரணமா அந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா. நீங்க ஒரு இடத்த ஒரு ஸ்டாப் ஓகே. லாஸ் வச்சிருப்பீங்க. ஆனா அந்த இடத்த ஸ்டாப் லாஸ் விழாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. கொஞ்சமா நீங்க இவ்வளவு தூரம் கீழே வச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே தான். சரிங்களா. ஓகே ப்ரோ. ஓகே. அதையும் எஸ்எல் அடிக்கலாம் சம்டைம்ஸ். ஆனா அது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எஸ்எல் வந்து ஒரு காமனான விஷயம். எஸ்எல்லே இல்லாம நம்ம ட்ரேட் பார்க்கணும்னு நினைச்சா அப்படி ஒரு ட்ரேடே கிடைக்காது. சரிங்களா. இதுலயே இன்னொரு ஓகே. மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க பாருங்க. இது ஸ்ட்ரக்சர் படி இது ஒரே ஒரு புல் பேக். இதுல இன்டியூஸ்மெண்ட்டே உங்களுக்கு எடுக்கல. எப்படி இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லிக்விடிட்டியா வரும். இதே நான் சொல்லணும்னு இருந்தேன். இது இன்டியூஸ்மெண்ட்டும் கிடையாது. இது இன்ஜினியர் லிக்விடிட்டியும் கிடையாது. இதை போய் அகைன் ஓ ரீஅனலைஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு புல் பேக் இது. ஏன்னா இங்கெல்லாம் இங்க இன்டியூஸ்மெண்ட்டே எடுக்கல எதுவுமே. எல்லாமே சிங்கிள் கேண்டிலா போயிருக்கு. இதெல்லாம் இன்சைடு பாரு எல்லாமே. ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக். ஓகே. இங்கதான் இப்ப நீங்க இங்க ட்ரை பண்ணது கரெக்ட். ஏன்னா இதுதான் இன்டியூஸ்மெண்ட். ஓகே ஓகேங்களா. ப்ரோ. இதுதான் இன்டியூஸ்மெண்ட். அது போய் கரெக்டா மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் ஓகே. இது இது வந்து முன்னாடி அனுப்பிச்சு விட்டுதான் எனக்கு. ஆமா. ஓகே. இந்த 2 சார்ட் தான் ரீசெண்டா அனுப்பிச்சு விட்டீங்க. ஆமா ப்ரோ. ஓகே. இது லாஸ்ட்டா நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களால ட்ரை பண்ண ஆமா முடிஞ்சா ஆமா. பாருங்கன்னீங்களா? ம். அதனால நான் இத ட்ரை பண்ணேன். ஓகே. போதும் போதும். இப்போ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதா இல்ல ஏதாவது டவுட் இருக்கா இதுல கிடைச்சுது. பார்த்ததுக்கு. கிடைக்குது ப்ரோ.
இல்ல ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ இதுல? இல்ல ஆக்சுவலா அந்த ஸ்டாப் லாஸ் வச்சதுல தான் எனக்கு ஆ. ஆக்சுவலா அந்த வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பிளாக் கிடைக்குமான்னு பார்த்தேன். அதனால அந்த ப்ளூ கலர் கீழ மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே ஓகே. ஆர்டர் பிளாக் ஆகல. ம். இன்வெஸ்ட்மென்ட் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணாலும் அத அப்படியே இது பண்ணேன். ஸ்டாப் லாஸ் வந்து அது கீழ வச்சேன். ஐ மீன் நான் கெஸ் பண்ணது. ஓ ஒருவேளை இது வந்து ஆர்டர் பிளாக்ல அப்படியே கெஸ் பண்ணேன். ஓகே பரவாயில்ல. பட் நான் இன்னும் டீட்டெயிலா சொல்லி தரேன். ஏன்னா ஸ்டாப் லாஸும் இந்த மாதிரி ரேண்டமா வைக்க கூடாது ஏதோ ஒரு பாயிண்ட்னு. பட் நம்ம அந்த ட்ரேட் ஓகே. மேனேஜ்மெண்ட்னு ஒரு டாபிக் சொன்னோம் இல்லையா? ஆமா. அதுல வந்து நம்ம டீட்டெயிலாவே இப்ப ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த பாயிண்ட்ல ஆக்சுவலா ஒரு டார்கெட்டே வைக்கணும், எந்த பாயிண்ட்ல பார்ஷல் புக் பண்ணணும், எந்த பாயிண்ட்ல அந்த எஸ்எல்ல கரெக்டா வைக்கணும்ன்ற ஒரு ஃபார்மேட் ஒரு மெத்தட் இருக்கு. அதில் தான் நம்ம ஓவராலா இவ்வளோ நாள் நீங்க படிச்ச எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து நான் என்ன பண்ணணும், ஒரு ட்ரேடு எடுக்கணும், அதுக்கு நான் என்னென்ன பார்க்கணும், என்னென்ன பண்ணணும், அன்னைக்கு நம்ம டீட்டெயிலா ஒரு ஓகே. செக்லிஸ்ட் மாதிரி எல்லாத்தையுமே போட்டு தெளிவாக்கிட்டோம். இப்போதைக்கு பரவாயில்ல. அதாவது அது ட்ரேட் பிளான் ஆமா அப்படிதானே அது சொல்றீங்க? ட்ரேட் பிளான். அது ஐ மீன் ட்ரேட் பிளான் இல்ல, ஓகே. அது ட்ரேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஓகே. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? பரவாயில்ல ஓகே ப்ரோ. ப்ரோ. இப்ப இருக்கிறதுக்கு இந்த நாலேஜுக்கு நீங்க ட்ரையாவது பண்றீங்களா, அது போதுமானது. ஓகேங்களா? நீங்க நிறைய ஓகே. இன்னும் பாருங்க. இது மட்டுமே பார்க்கறதுன்னு இல்ல. நிறைய சார்ட் பாருங்க. எடுத்து எடுத்து எப்படி போகுது, இதெல்லாம் கிடைக்குதா இல்லையா, அந்த மாதிரி நிறைய பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஐடியா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். டவுட் அதிகமா வரும். டவுட் எடுத்துட்டு வாங்க. நம்ம இன்னும் ஒரு வாட்டி நல்லா அகைன் அகைன் பார்த்துட்டே வருவோம். பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் இதை டீட்டெயிலா எப்படி கோர் கோர் கண்டென்ட்ல போயிட்டு எப்படி இன்னும் ப்ராப்பரா இதை மார்க் பண்ணலாம், எப்படி எந்தெந்த பிளேஸ்ல செல்லர் வருவாங்க, பையர் வருவாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே. ஆக்சுவலா அந்த கோர் கன்டென்ட் அடிக்கடி சொல்லுங்க அப்படின்னா என்ன ப்ரோ? கோர் ஆக்சுவலா கண்டென்ட் தெரிஞ்சுக்கலாங்க. அப்படின்னா ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்ப இப்ப நீங்க இது பாக்குறது எல்லாமே என்ன ஒரு பேசிக் கிளாஸ். ஓகேங்களா? பேசிக் கிளாஸ். ஆமா, ஆமா. ஆக்சுவலா இதுவே ஒரு பெரிய கிளாஸ். ஆனா இந்த அளவுக்கு கூட நிறைய பேரால் ரீட் பண்ண முடியாது. பட் நான் இதுவே ஒரு பேசிக் தான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட்ல நம்மளால இன்னுமே டீப்பரா பிடிக்க முடியும். இந்த கோர் கண்டென்ட் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்தது மட்டுமே வச்சு. ஓகேங்களா? ம். இதுல இந்த 10 ட்ரேட்ல நிறைய எஸ்எல் அடிக்கும். நிறைய ட்ரேட்ஸும் அதிகமா கிடைக்கும். ஆனா இந்த கோர் கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னும் இது எப்படி ஷார்ப் பண்றது. இப்போ ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம் ப்ரோ, 5 எஸ்எல் அடிக்குது ப்ரோ, 5 டார்கெட் கொடுக்குது ப்ரோ. ஓகே, 5 டார்கெட் கொடுக்கறது முக்கியம் இல்ல. மேபி அது 5 கூட ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு 8 ஸ்டாப் லாஸ் அடிக்கும், 2 கொடுக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல 7 கொடுக்கும், 6 கொடுக்கும், அது ஏதோ ஒண்ணு. இப்ப இதுல ட்ரேடு நமக்கு முக்கியம் கிடையாது. ட்ரேடு எடுக்கிறவன் ட்ரேடர் இல்ல. நாம எடுக்கிற ட்ரேட குவாலிட்டியா மாத்தணும். ப்ரோ நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். இதுல இப்ப இந்த பாயிண்ட்ல எங்கெங்க வருவாங்க, இப்ப எல்லாருடைய பெர்ஸ்பெக்டிவ். இப்ப நான் சொல்லி கொடுத்தது வரைக்கும் நீங்க இந்த ரீசன்ட் புல் பேக் தான் டார்கெட் வைப்பீங்க இல்லைங்களா? இது ஆமா, வைக்கலாம். ஆமா. ஆனா எல்லா டைமும் இது மேல போய் அடிக்க மாட்டோம். இந்த இன்பிட்வீன்ல யார் வர வாய்ப்பு இருக்குன்னா சிலர் வரும். சம்டைம்ஸ் இங்க இருந்தே திரும்பும். அது ஏன் வருது, அதெல்லாம் கோர் ஓகே. கண்ட்ரோல்ல பார்ப்போம். அவன் எங்கெங்க வருவான் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்ப இந்த ட்ரேட் எடுத்துட்டோம் ப்ரோ, இதை எப்படி இன்னும் குவாலிட்டியா மாத்துறது. சும்மா ஒரு ட்ரேட் எடுக்கிறத எல்லாருமே எடுத்துருவாங்க இல்லையா? சும்மா ஒரு வச்சு இன்டிஸ்மெண்ட் என்ட்ரி அப்படின்லாம் பார்க்க கூடாது. கோச் எடுத்துருக்கு. இதுல என்ன பண்ணா அடுத்து நான் ட்ரை பண்ணலாம். டைரக்டா என்ட்ரி போடலாமா, இல்ல ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம், இன்னும் எப்படி ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ் பண்றது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை நான் டீட்டெயிலா சொல்லித்தரேன். ஓகேங்களா? இது ஓகே. ஷார்பன் ஓகே. பண்றது ப்ரோ, ஒண்ணும் இல்ல. இப்ப நார்மலா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது இன்னும் நம்ம ஷார்ப் பண்ண அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணுவோம் இல்லையா? வெறும் ஒரு விஷயம் ஓகே. கத்துக்கிட்டோன்றதுனால விடாம அதை இன்னும் டீப்பரா போய் படிக்க படிக்க தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுதான் கோர் கண்டென்ட். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? இது பேசிக்ல இருந்து ஓ இன்டர்மீடியட் ப்ரோ. இது இன்னையோட நம்மளுடைய கிளாஸ் இன்டர்மீடியட் கிளாஸ் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து கோர் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஓகே. ஓகே கிளாஸ்ல ப்ரோ. இருந்து. சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க இதை பேக் டெஸ்ட் பண்ணுங்க. போதுமானது. ஃபர்ஸ்ட் இதை ஓகே. பேக் டெஸ்ட் ஓகே. பண்ணுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்கு அந்த ட்ரேட் பிளான் கிளாஸ் அனுப்பிச்சு விடுறேன். இல்ல அது நீங்க டிஸ்கார்ட்ல போனீங்கனாலும் இருக்கும். ட்ரேட் பிளான் 1ன்னு இருக்கும். அது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அதுல கூட இல்லையே ப்ரோ. அதுல ட்ரேட் பிளானர் இல்லையே. ட்ரேட் பிளான் இருக்குங்களா? இருக்காது. நீங்க கோர் கண்டென்ட் அப்படின்னு கீழ இன்னொன்னு இருக்கும் பாருங்க. நான் அதை தனியா போட்டுருப்பேன் டிஸ்கார்ட்ல. அதுல லாஸ்ட்டா டிஸ்கார்ட்ல சார். டிஸ்கார்ட்ல தான் அந்த ஃபண்டட் அக்கவுண்ட் தான் கடைசியா இருக்குது. 10 லைன் இருக்குது. ட்ரேட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அதுங்களா? ஆஹா அதுலயே அந்த ஃபர்ஸ்ட் வெளியே மெட்டீரியல்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அந்த நான் உங்களுக்கு அந்த போட்டோ அனுப்பிச்சு விடுறேன். அது எப்படி இருக்கும். நீங்க அந்த ஓகே. ஸ்பார்க் கிளப்ல தானே இருக்கீங்க? ஸ்பார்க் கிளப்ல வீடியோ ரிசோர்ஸ்ல தான் நான் அந்த வீடியோ பார்த்தேன். அது அந்த பார்த்தது. வீடியோ ரெசல்யூஷன்லயே பேசிக் வீடியோஸ், ம். அதுக்கப்புறம் அதிலே பாருங்க கோர் கண்டென்ட்னு ஒண்ணு போட்டு வச்சிருப்பேன் தனியா. அ எனக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சு இதெல்லாம் நான் செக் ஐ மீன் சரி. பார்த்தேன். அதுல ஓகே இல்ல. ஓகே. விடுங்க விடுங்க. அது அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இப்ப நடத்துன ஓகே. வரைக்கும் பாப்போம். கிளியர் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் ஓகே பாத்துக்கலாம். ப்ரோ. சரியா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஃபைன். ஓகே. இப்ப எனக்கு சார்ட் ஏதாவது காட்ட முடியுமா? சார்ட்ல காட்டட்டுமா? ஆ. GBVUSD. என்ன சார்ட் நீங்க பாக்குறீங்க? நான் அதிகமா கோல்டு தான் பார்ப்பேன். சரி இப்ப கோல்டுலயே பார்ப்போம். கோல்டுல என்ன டைம் ஃப்ரேம் பாக்குறீங்க?
ஏன்னா டெய்லி எல்லாம் இப்ப பார்த்தா நமக்கு லாஸ்ட்டா 50 கிடைக்காது. மினிட்ஸ் பார்த்தேன். ஏன்னா அந்த இது 5000 பார்ஸ்க்கு மேல போனாலும் என்னால ரீட் பண்ண முடியல. அதனால 50 மினிட்ஸ் பார்க்குறேன். 50 மினிட்ஸ் அது லோயர் டைம் 1 மினிட் அப்படி மாதிரி பார்க்குறேன். ஓகே, கரெக்ட் தான். இப்ப இந்த பாயிண்ட்ல ஓகே, இது விட்டுருங்க. ஏன்னா இந்த பாயிண்ட்ல நீங்க மார்க் பண்ணீங்க, அதுல இப்ப என்ன பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஓகே ப்ரோ. ஸோ மேபி இப்ப இந்த இடத்துல ஏதாவது டவுன் ட்ரெண்ட்ல ஒண்ணு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக்க டேப் பண்ணியோ இல்ல இது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். உம், இந்த இடத்த நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு. எஸ், சரி, இந்த இடத்தையே பார்ப்போமே. இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுங்களா? ஆ ஓகே, இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா நமக்கு இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஆர்டர் பிளாக்னு இதில் நமக்கு எதுவுமே இல்லை. இங்க மேலேயே ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு. இங்கேயும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்து அங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு கடைசியா. இதுல ஆர்டர் பிளாக்னு நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா இது இன்டியூஸ்மெண்ட்டா வரும். இந்த இடத்த இது உங்களுக்கு ஆர்டர் பிளாக்கா ஆர்டர் வரும். பிளாக். சரி, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே காமிச்சிடறேன். ஆர்டர் பிளாக்லேயே ட்ரை பண்ணிடுங்க, அது கரெக்டா இருக்கும். சரி, இப்போதைக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணியிருக்குன்னு வச்சுப்போம். ஒரு ஓகே ப்ரோ. எக்ஸாம்பிளா பாத்துருவோம் ம். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ லோவர் டைம் ஃப்ரேம் வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ வரதுக்கு முன்னாடியே ஒரு ஓகே விஷயம் சொன்னேன். என்ன பண்ணணும்? ப்ரோ. என்ன கேட்டீங்க மறுபடியும்? இல்ல, வரதுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் போறதுக்கு முன்னாடி ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன பண்ணணும்? அந்த இது புல் பேக் மார்க் பண்ணணும். ரீசன்ட் புல் பேக் மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இது ஆப்போசிட்டா இந்த பாயிண்ட்ல இப்ப ஆ இந்த இடத்த நான் ட்ரை பண்ண போறேன்னா, இப்ப இந்த இடத்த நான் செல் பார்க்க போறேன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி வந்த பையிங்கான புல் பேக் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இதுல அப்படியே பாருங்க, இதுல எங்க இருக்குது ரீசன்ட் புல் பேக்? இந்த ரேஞ்சில இங்க நீங்க ட்ரை இங்கே பண்ண போறீங்க. அப்ப எங்க இதுல ரீசன்ட் புல் பேக் மார்க் பண்ணணும்? இங்கே கீழே லாஸ்ட்ல தான் இருக்கு. இதான் இருக்கு. அப்ப அவ்வளவுதான். ஏன்னா ம். நமக்கு என்னன்னா ஒண்ணு இங்க ஏதாவது இருந்தா எடுக்க போறோம், இல்லையா கீழே தான் இருக்கா, அப்ப அதையே எடுத்துக்கலாம். ஓகே. ஓகேங்களா? நமக்கு நம்மள பொறுத்த அளவுக்கு எந்த பாயிண்ட்ல பையர் இருக்கான் அப்படின்னு பார்க்கணும். இப்ப இதுல நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் வந்துட்டோம். இப்ப நம்ம ரூல் என்ன? சிம்பிளான விஷயம் தான். ஸோ நம்ம ரூல் படி இப்ப இதுல ப்ரோ எனக்கு இதுல ஒரு டவுட்டு. ஆ இந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்றோம்ல, அந்த ஆமா. ஆர்டர் பிளாக் மார்க் பண்ற அந்த ஷேடோக்குள்ளேயே நம்ம பார்க்குற மாதிரி சோச்சு, இன்டியூஸ்மெண்ட் இதெல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கணுமா? இல்ல அப்படிலாம் இல்லைங்களா? இல்ல, நமக்கு என்னன்னா இதுக்குள்ள இருக்கணும். ஆனா நீங்க ட்ரை பண்ண போறீங்கன்னா இதுக்குள்ளே ட்ரை பண்ணலாம். ஓகே, எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இத உடைச்சிருக்க கூடாது, அவ்வளவுதான். அதுக்குள்ளே நீங்க ஓகே. மேபி எப்படி கேக்குறீங்க நீங்க? இதுக்குள்ளே உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் நடக்கணும் இந்த மாதிரி கேக்குறீங்களா? எல்லாமே இருக்கணுமா அப்படி கேட்குறேன். ஆமா ஆமா. அப்படி அவசியம் இல்லை. நமக்கு என்னன்னா டேப் பண்ணி அதுக்கு தாண்டி மேல போகக்கூடாது. பட் கீழே வரலாம். ஆமா, அப்படிதானுங்க? இத டேப் பண்ணிட்டு மேபி இங்க குடுக்கலாம் உங்களுக்கு சோச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கீழ வந்து இங்க இன்டியூஸ்மென்ட் எடுக்கலாம். அப்ப இங்க என்ட்ரி போடலாமா ப்ரோ அப்படின்னா எஸ் போடலாம். ஓகே. நமக்கு இத தொடணும்ன்ற அதுதான் அவசியம் இல்ல. எனக்கு பெரிய டவுட்டா இருந்தது. ஆ, அதுக்குள்ளேயே தான் பார்க்கணுமா? இல்ல அப்படின்றது. இல்ல இல்ல, அப்படிலாம் நமக்கு இல்ல. சரி, அப்ப இந்த பாயிண்ட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணணும்? சோச் பண்ணணும். இத டேப் பண்ணிட்ட பிறகு இந்த பாயிண்ட்ல பாருங்களேன், அப்படியே பிரைஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாயிண்ட்ல சோச் நடக்கல. இது ரீசன்ட் புல் பேக்கா இருந்துச்சு. சோ அடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த இடத்த ஒரு புல் பேக் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ஆ இப்ப இத சோச்சா எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. இப்ப பாருங்க, இத சோச்சா எடுக்கிறேன். ஆனா இங்கதான் ஒரு விஷயம். இப்ப இது முடிஞ்சு போன மார்க்கெட்ன்றதுனால உங்களுக்கு கேண்டில் வந்து இப்படி இருக்கு போயிருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனா இப்ப கரண்ட் பிரைஸுக்கு இதுதான் உங்களுடைய கேண்டிலா இருந்திருக்கும் சோச்சு நடக்கிறப்ப, இல்லையா? ஆமா. இப்ப இது சோச் அப்படின்னா இங்க என்ன பண்ணிருக்கு? ஸ்வீப்பா க்ளோஸா? ஸ்வீப் தான் பண்ணியிருக்கேன். ஸ்வீப் தான் பண்ணிருக்கு. அப்ப ஸ்வீப் பண்ணிருக்கு அப்படின்னா நமக்கு என்ன தேவையில்ல? இன்டியூஸ்மெண்ட் தேவையில்ல. இன்டியூஸ்மெண்ட் தேவையில்ல நமக்கு தெரியும். சரி, இப்ப இன்டியூஸ்மெண்ட் தேவையில்ல அப்படின்னா என்ன ரீசன்? காரணம் என்ன? ஏன் அது தேவையில்லைன்னு நம்ம பாக்குறோம்? அது ஏன்னா ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் நடந்துருச்சு. நடந்துருச்சு. அப்ப இதுக்கப்புறம் நம்ம அத பார்க்கணும்ன்ற அவசியம் இல்ல. அப்படின்றப்போ, இப்ப இந்த பாயிண்ட்ல இந்த கேண்டில் மட்டும் பாருங்க. ஏன்னா நீங்க கரண்ட் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு சோச்சு இப்பதான் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்வீப்பும் நடந்துருச்சுன்றத ஃபைண்ட் பண்ணீங்க. அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஆர்டர் பிளாக்கோ, ஆர்டர் ஃப்ளோவோ எதை எடுப்பீங்க? இதே ஒரு ஆர்டர் ஃப்ளோவ எடுக்கலாமா? ம். இந்த கேண்டில்லாம் மறந்துருங்க. எதுக்காக சொல்றேன்னா, இப்ப இது நடந்திருக்கு. ஐ மீன் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சா கரெக்ட்டா இருக்கும்.
பட் இதுல நான் ப்ரீமியம் இன்னும் போடல. சரி ஓகே, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் டீட்டெயிலா காட்டுறேன். இதை நீங்க முடிஞ்சா பேக் ஓகே. டெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இல்ல இங்கனக்குள்ள மட்டும் புரியல. மறுபடியும் சொல்லுங்க. இப்ப இது ஆர்டர் ஃப்ளோவா ஏன் எடுக்கணுங்கிறது? இது ஆர்டர் ஃப்ளோனா ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்ப இந்த பாயிண்ட்டை பார்க்கணும். எதுக்காகனா, இந்த இடத்த உங்களுக்கு சோச் பண்ண கேண்டில் இந்த கேண்டில் தான். ஆமா. ஓகேங்களா? சோச்சு நடந்துருச்சு. இந்த கேண்டில் எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஃபாலோவே பண்ணல. ஓகே. இதெல்லாம் மறந்துருங்க. இப்ப இந்த ம். இடத்த ஆர்டர் பிளாக்லயும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஆர்டர் ஃப்ளோலயும் டைரக்ட்டா ட்ரை பண்ணலாம்னு சொன்னேன். இன்டியூஸ்மென்ட்டே இல்லாம. இல்லையா? ஆமா, ஆமா. அப்ப இதுல ஆர்டர் பிளாக் எத மார்க் பண்ணுவீங்க? இத மார்க் பண்ணலாமா? இந்த பிளேஸ்ல? ஆமா பண்ணலாம். ஏன்னா, இது 2மே இன்சைடு பார். இந்த கேண்டில் தான் ஆமா. செகண்ட் கேண்டில். அப்ப 3 கேண்டில் இதுதான் வந்து டேப் பண்ணுது. அப்பயே நீங்க என்ட்ரி போட்டுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். 2வது ஆர்டர் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னாலும் டைரக்ட்டா என்ட்ரி போடலாம். சிம்பிள். இப்ப இந்த செல்லிங்க்கு முன்னாடி வந்த பையிங் எது? இந்த செல்லிங். இப்ப இது உடைக்கிறதுக்கு ஒரு செல் வந்திருக்குல்ல. ஆமா, இப்ப இந்த சோச் நடந்திருக்குன்னா எப்படி உடைச்சிருக்கான்? அப்ப இங்க செல் பண்ணியிருக்கான். இங்க செல்லர் வந்திருக்கான். இந்த செல்லிங்க்கு ஆமா. முன்னாடி வந்த பையிங் எது? இதானே? இது ஆமா. அப்ப இதுல நீங்க இப்ப அப்படியே டவுன் ட்ரெண்டுக்கு பாக்குறதுனால இதே ஒரு ஆர்டர் ஃப்ளோவா எடுக்கலாம். ஒருவேளை குழப்பமா இருந்துச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத விட்டுருங்க. ஆர்டர் பிளாக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. சரிங்களா? ஓகே. நான் மறுபடியும் இத ஐ மீன் வீடியோ ரெக்கார்டிங் வீடியோ மறுபடியும் போட்டு பார்த்தேன்னா எனக்கு கண்டிப்பா. மேபி இதாகும். சரி. நீங்க அப்படி பார்த்துட்டு கூட புரியலன்னா சொல்லுங்க. நம்ம திருப்பி அத இன்னொரு வாட்டி கூட அகைன் நம்ம பார்க்கலாம். ஒரு ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே ப்ரோ. சரி. இப்ப ஓகே ப்ரோ. இந்த பாயிண்ட்ல அகைன் வருவோம். இங்க பாருங்க. இந்த இடத்த இந்த ஆர்டர் பிளாக்லயே நான் என்ட்ரி போடுறேன். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்னு சொன்னேன்? இதுக்கு மேலயே வைக்கலாம்னு அந்த சொன்னேன். ஆ. இல்லைங்களா? இப்ப ஓகே. இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்க வைக்கணும்னு சொல்லியிருக்கேன்? நம்ப ரீசன் ரீசன்ட் புல் புல் பேக். பேக். ஆனா இதுல ரீசன் புல் பேக்கே அந்த ஃபைனல் டார்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா தான் இருக்கு. சரி. அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வரைக்குமே டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சரிங்களா? இது ஒரு சூப்பரான மெத்தட். சரி. ஓகே ப்ரோ. இப்ப நம்ம ரூல் படி நான் உங்களுக்கு சொன்ன ரீசன அப்படியே எனக்கு சொல்லுங்க. என்னென்ன ரீசனு? 3 ரீசன் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக லோவர் அதாவது டைம் ஃப்ரேம் வரோம்? அ மா மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் பண்றோம். கன்ஃபர்மேஷன் வரும். கன்ஃபர்மேஷன் நடந்துருச்சா? நடந்துருச்சு. 2வது ரிஸ்க்க குறைக்கிறோம். ரிஸ்க் குறைக்கிறோம். இப்ப குறைச்சிருக்கோமா? இங்க எடுக்க வேண்டியத இங்க குறைச்சிருக்கோம். குறைச்சிருக்கோம். ஓகே. இப்ப 3வது 3வது மல்டிபிள் செல்லிங் பண்ணலாம் அதுல. செல்லிங் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இப்ப சோர்ச் நடந்துருச்சு. என்ட்ரி போட்டீங்க. ஓகே ஃபைன். இப்ப அடுத்து நான் செல் பண்ணேன். எப்ப செல் பண்ணலாம்? அடுத்து இன்வெஸ்ட்மென்ட் பார்க்கணும். இன்டியூஸ்மென்ட் எடுக்கணும். இப்ப திருப்பி இங்க வருவோம். இங்க பாருங்க. இது ஒரு புல் பேக்குங்களா? ஆமா. சோ அப்ப இது என்னது? இது இன்வெஸ்ட்மென்ட். இன்டியூஸ்மென்ட். நான் உங்களுக்கு இது சொல்லி குடுக்கல. இன்னும் நம்ம ஆனா ஃபர்தரா பார்க்கலாம். நம்ம வந்து ஆர்டர் பிளாக்லயே தான் என்ட்ரி போடணும்ன்ற அவசியம் இல்ல. சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு டாபிக் இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. பட் நம்ம அது தனி கிளாஸ்ல ஆமா ப்ரோ. பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அத ஓகே, வச்சே நம்ம ஓகே. இங்கே என்ட்ரி போட்டுருக்க முடியும். பட் இப்போதைக்கு நீங்க அத இன்னும் பார்க்கல. சோ அதனால நான் உங்களுக்கு குழப்பம் வரும்ல. இங்க ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே. இது இன்டியூஸ்மென்ட்டா இருக்கு. இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. தெரியுதுங்களா? மிட்டிகேட் ஆகல. ஆமா. ஆமா. இல்லையா? அப்ப இங்கே ம். ஒரு என்ட்ரி போடலாமா? போடலாம். அடுத்து என்ட்ரி இங்க ஆட் பண்றேன். ஆர்டர் பிளாக்குக்கு மேலேயே ஸ்டாப் லாஸ வைக்கிறேன். சரி. இப்ப வச்சுக்கலாம். அதே டார்கெட் எங்க? ரீசன்ட் புல் பேக். ரீசன்ட் புல் பேக் ரீசன்ட் ஃபைனல் டார்கெட் அங்க தான் இருக்கு. சரி. இதுக்கும் இந்த ரீசன்ட் புல் பேக்கே டார்கெட் வச்சுக்கலாங்களா? ஆமா. சேம் நீங்க அதே ம். வச்சுக்கோங்க. ரீசன்ட் புல் பேக்கே டார்கெட் வச்சுக்கோங்க. ஆனா நமக்கு தான் ஓகே. ரீசன்ட் புல் பேக்கே ஃபைனல் டார்கெட்டா இருக்கு. ஓகே. ஓகேங்களா? சரி. இது 2வது என்ட்ரி. இப்ப அடுத்ததா திருப்பி திருப்பி நீங்க ஆட் பண்ணிட்டே வரலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகேங்களா? இல்ல ப்ரோ எனக்கு போதும். இதுவே ரொம்ப கிளியரா இருக்குன்னா, நீங்க இதே கூட நிறுத்திக்கலாம். ஆட் பண்ணிட்டே வரணும்ன்ற அவசியம் இல்ல. இப்ப இந்த இடத்த என்ன பண்ணிருக்கு நமக்கு அகைன்? இன்வெஸ்ட்மென்ட் எடுத்திருக்கு. இல்ல, இல்ல. ஐ மீன் இன்டியூஸ்மென்ட் பிரேக்கப் நடந்து வச்சிருக்கு. பிரேக் ஆஃப் செக்ஷன் நடந்துச்சு. இப்ப பிரேக்கப் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணோம் அப்படின்னா எப்ப ட்ரை பண்ணலாம்? இன்வெஸ்ட்மென்ட் எடுத்ததுக்கு ட்ரை பண்ணணும். இன்டியூஸ்மென்ட் எடுக்கிறப்ப ட்ரை பண்ணலாம். சரி. அப்படியே இங்க இருந்து பார்த்துக்கிட்டே வரப்ப, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. கோர் கன்டென்ட்ல நான் உங்களுக்கு சொன்ன மாரி எல்லா டைமும் இந்த ரீசன்ட் புல் பேக் வந்துரணும்ன்ற எந்த அவசியம் இருக்காது. சம்டைம்ஸ் இங்க இருந்தே திரும்பும். ஓகேங்களா? ஓ அதுக்கு உண்டான நெறைய ரீசன்ஸ் இருக்கு. நீங்க அதையும் ஐ மீன் நம்ம அது வரக்கூடிய கிளாஸ்ல கோர் கன்டென்ட் தான் பார்க்க போறோம் இல்லையா? அதுல நான் டீட்டெயிலா ஓகே. சொல்லி தரேன். சரிங்களா? ஓகே. சரி. இப்ப இந்த பாயிண்ட்ல அகைன் இன்டியூஸ்மென்ட் எடுக்க எடுக்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட் பண்ணிட்டே வரலாம். அப்படியே பார்த்துட்டே வரேன். இந்த பாயிண்ட்ல அகைன் எனக்கு இங்க ஒரு புல் பேக் இன்டியூஸ்மென்ட் குடுத்திருக்கு. அப்ப இந்த இன்டியூஸ்மென்ட்லயே நீங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி போட்டுருக்கலாம். ஓகேங்களா? அந்த சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் பார்க்கறப்ப எப்படி இந்த இன்டியூஸ்மென்ட்ல என்ட்ரி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போதைக்கு ஆர்டர் பிளாக்ல காமிக்கிறேன். இப்ப இதுல ஆர்டர் பிளாக்ன்னு ஓகே. பார்க்கறப்போ, இது ஒரு ஆர்டர் பிளாக்குங்களா? ஆமா. இது ஆர்டர் பிளாக். பட் ஆர்டர் பிளாக்கே தொடல. அப்ப இங்க என்ட்ரியே நம்மளால போட்டுருக்க முடியாது. ஆனா நமக்கு இன்டியூஸ்மென்ட் எடுத்துட்டு
பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்க பண்ணிருச்சுங்களா? ஆமா. பண்ணிருச்சு. சரி. அப்ப என்ன ப்ரோ பண்றது? திருப்பியும் அகைன் ஒரு இன்டியூஸ்மென்ட்க்கு வெயிட் பண்ண போறீங்க. அகைன் இந்த பாயிண்ட்ல எங்க இன்டியூஸ்மென்ட் இருக்கு? இது இன்டியூஸ்மென்ட்டா இது? பாருங்க. பார்த்து சொல்லுங்க. இல்ல ப்ரோ. இல்ல. கிடையாது. அப்ப அப்படியே பார்த்துட்டே வருவோம். எங்க புல் பேக் இருக்குன்னு. அப்ப புல் பேக்கே எங்க தான் இருக்கு? இந்த டாப்ல தான். இது என்ன லிக்விடிட்டி? இந்த இது கலெக்ட் பண்றாங்களா? எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி ஆகும். எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டின்னு சொல்லலாம். அப்ப என்ன ப்ரோ இந்த ஆர்டர் பிளாக்லாம் எடுக்கணுமா? இதெல்லாம் தேவையில்ல. சரிங்களா? ஓகே. ஏன்னா அது முடிஞ்சு இந்த போச்சு. எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுக்கலாம். நம்ம எடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அந்த சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் வந்து நான் இன்னும் உங்களுக்கு ஓகே. சொல்லி தரல. அதனால அத நீங்க போட்டு குழப்பிக்க தேவையில்ல. ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஓகே. மாரி நீங்க என்ன ஓகே. பண்ணலாம் அப்படின்னா, என்ட்ரீஸ ஆட் பண்ணிட்டே வரலாம். இன்டியூஸ்மென்ட் எடுக்க எடுக்க மல்டிபிள் என்ட்ரீஸ். சரிங்களா? ஓகே. டார்கெட் அதே சேம் டார்கெட்ட கீழ வைக்கணும். இங்க வைக்கணும். ஓகே. இப்ப இதுல ரீசன்ட் புல் பேக்கா இங்க இருக்கு. அதனால நம்ம இங்க வைக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப ஆக்சுவலா நீங்க சொல்ற மாரி இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நீங்க சொல்ற அந்த சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் சிங்கிள் கேண்டில் இது அதெல்லாம் பார்க்குறப்ப என்ட்ரிஸ் அதிகமாயிட்டே இருக்கும். அது மாரி போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா. அப்படிதான் நெறைய சொல்றீங்க. கன்ஃபர்மேஷன ஆட் பண்ணிட்டு வரலாம். இப்ப எல்லா டைமும் நமக்கும் ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? இந்த பாயிண்ட்ல ட்ரை பண்ணலாம், ஆமா. வேணாம் அப்படின்ற மாரி. இந்த இடத்த உங்களுக்கு இந்த 2 ஓகே. ட்ரேடே போதுமானது. மேபி இது எத்தன மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு? 21 இது முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? டைமிங் ஓகே ப்ரோ. பார்த்துக்கோங்க. சப்போஸ் சொல்றேன். இதுல வந்து நீங்க ப்ரோ என்ன ப்ரோ 1:20 ப்ரோ அப்படின்னா, 1:20 தான். ஆனா இதுவரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அது ரொம்ப ஒரு பெரிய ஓகே. டாஸ்க்கா இருக்கும். என்ன பொறுத்த அளவுக்கு நீங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா, ஒரு ஓகே. 1:10, 1:5, 1:8 போதுமானது. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு 1 ஹவர், 2 ஹவர்லயே முடிஞ்சிரும். இப்ப இந்த பாயிண்ட்லாம் பாருங்களேன். 1:10 வைக்க எவ்வளோ? நீங்க இந்த டைம் எவ்வளோ வந்திருக்கு? 21 அப்படின்னா நம்ப இந்தியன் டைமுக்கு என்னன்னு பாருங்க. அப்படியே நீங்க 9 கன்வெர்ட் மணி. பண்ணுங்க. 9 மணி. அதுலருந்து ஓகே. இது 23 2 மணி நேரம். ஓகேங்களா? 2 ட்ரேடு. சிம்பிளா 1:20 இங்கேயே கேப்சர் பண்ணிட்டு போயிடலாம் நீங்க. இது ஒரு 1:8 ஓகே ப்ரோ. அதுக்கேத்த மாரி ஒரு 1:10 அவ்வளவுதான். இதுவே நமக்கு போதுமானது. ஒரு நாள் ப்ரோ நான் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணும். தேவையே இல்ல. ஓகேங்களா? நமக்கு என்ன ஒரு நல்ல ட்ரேடு, ஒரு நல்ல செட்டப் நமக்கு கிளாரிட்டியா கிடைச்சது. இப்ப இந்த இடத்த ஏதாவது நீங்க குழப்புனீங்களா? எதுவுமே இல்ல. நம்ம ரூல் படி என்ன பண்ணணுமோ அதே தான் பண்ணணும். வேற ஏதாவது புதுசா கொண்டு வந்தோமா? எதுவுமே இல்ல. ஓகேங்களா? நான் என்ன உங்களுக்கு ஓகே. சொல்லி தரேனோ, அதே விஷயத்த தான் இங்கேயும் உங்களுக்கு ஷோ பண்றேன். சரிங்களா? நம்ம இன்னும் இத ஓகே. லைவ் ஓகே. கிளாஸ்லயும் பார்ப்போம். லைவ்ல நீங்க இன்னும் நம்ம ட்ரேட் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஐடியா நெறைய கிடைக்கும். சரிங்களா? ஓகே ப்ரோ. இப்போதைக்கு வந்து ஆர்டர் பிளாக்ல இன்டியூஸ்மென்ட் எடுத்தா அதுல ஆர்டர் கிடைச்சா ஆமா. எடுக்கலாம்னு சொல்லி இப்போதைக்கு கத்துக்கலாம். போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு அந்த சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்லாம் சொல்லி தரப்ப உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும்.